இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். போலீஸ் படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. 5 உயிர் தப்பினர். அரச மலேசிய போலீஸ் படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று ஜோஹோர் கெலாங்பாத்தா சுங்கைப்புல அருகில் இன்று விபத்துக்குள்ளானது. அந்த ஹெலிகாப்டரில் இருந்த 5 உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் படையின் AS355N வகையைச் சேர்ந்த அந்த ஹெலிகாப்டர் கேப்டன் உட்பட 5 ஜோஹோர் இஸ்கண்டாபுத்ரியில் உள்ள தஞ்சோங் குப்பாங்கிலிருந்து காலை 9:51 மணிக்கு புறப்பட்டது. காலை 10:25 மணியளவில் மலேசிய கடல்சார் அமலாக்கப் பிரிவின் படகுத்துறையில் இவ்விபத்து நிகழ்ந்ததாக போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ முகமது காலித் தெரிவித்தார். பல்முனை அணுசக்தி பாதுகாப்பு கண்காணிப்பு பயிற்சியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்தது. கடற்பகுதியில் நிகழ்ந்த இந்த விபத்தில் அந்த 5 கடல்சார் ரோந்து போலீசார் காப்பாற்றியுள்ளனர். மருத்துவ பரிசோதனைக்காக அந்த 5 ஜோஹர் பாரு சுல்தானா அமீனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். எனினும் அவர்களில் 2 மூச்சு திணறலுக்கு ஆளாகி இருக்கின்றனர். அவர்கள் சற்று ஆபத்தான நிலைமையில் இருப்பதாக IGP தெரிவித்தார். இதனிடையே ஹெலிகாப்டர் விபத்து குறித்து போக்குவரத்து அமைச்சின் கீழ் உள்ள விமான விபத்து விசாரணை பிரிவு தனது விசாரணையை முடுக்கிவிடும் என்று பொது வான் போக்குவரத்து இலாகா ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சைபஜயா பல்கலைக்கழக மாணவி மணிஷப்ரீத் கோ அக்காரா கொலை வழக்கு விசாரணையை விரைவில் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யும்படி செப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று விண்ணப்பிக்கப்பட்டது. இந்த கொலை வழக்கு குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இவ்வழக்கு விசாரணை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்திற்கு விரைவில் மாற்றம் செய்யும்படி இக்கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரதான சந்தேக பேர் வழியான 19 வயது M. ஸ்ரீ தர்வின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் வழக்கிற்கு தேவையான ஆவணங்களை ப்ராசிக்யூஷன் தரப்பு விரைந்து ஒப்படைக்குமாறு மனோகரன் வலியுறுத்தினார். ஆவணங்களை ஒப்படைப்பதில் காலதாமதம் காட்டப்பட்டு வழக்கு தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலேயே கிடப்பில் இருக்குமானால் தம்முடைய கட்சிக்காரரான ஸ்ரீ தர்வின் நீண்ட காலம் சிறையில் இருக்க வேண்டிய நிலைக்கு ஆளாவார். எனவே இவ்வழக்கை உயர் நீதிமன்றத்தில் விரைந்து மாற்றம் செய்வது மூலம் வழக்கிற்கான ஏற்புடைய தற்காப்பு நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்ள முடியும் என்று மனோகரன் வலியுறுத்தினார். மாணவி மனிஷா கொலை செய்யப்படுவதற்கு தனது காதலன் தர்வீனுக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள 19 வயது டி தினேஸ்வரி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகமது பஹருடேன் முகமது அரீஃப் இந்த கொலை வழக்கு வைரலாகி வருவதால் இதற்கு தீர்வு காண வழக்கை உயர் நீதிமன்றத்திற்கு விரைந்து மாற்ற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். எனினும் வழக்கு தொடர்புடைய முக்கிய ஆவணங்களான சப பரிசோதனை அறிக்கை, ரசாயன அறிக்கை முதலியவற்றுக்காக தாங்கள் காத்திருக்க வேண்டி இருப்பதால் வழக்கை உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு தங்களுக்கு சற்று கால அவகாசம் தேவை என்று ப்ராசிக்யூஷன் தரப்பில் ஆஜரான துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரஜா ஜைசுல் ஃபரீடா ரஜா ஜஹருடீன் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை வரும் செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக கராத்துல் அனிமா ஜலானி தெரிவித்தார். கடந்த ஜூன் 23ஆம் தேதி இரவு 9:11 மணி அளவில் சைபஜயாவில் உள்ள ஒரு கோண்டோமினியம் வீட்டில் சரவா குச்செங்கைச் சேர்ந்த ஒரு சீக்கிய பெண்ணான 20 வயது மணிஷப்ரீத் கௌர் என்பவரை கொலை செய்ததாக தர்வின் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த கொலைக்கு தனது காதலன் தர்வீனுக்கு உடந்தையாக இருந்ததாக தினேஸ்வரி மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. இருவரும் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். நீதித்துறையில் தலையீடு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் தற்போது ஓசா எனப்படும் இரகசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பான விசாரணை முடிவடைந்துவிட்டது. விசாரணை அறிக்கை முழுமையாக இல்லை என்பதால் அதனை முழுமைப்படுத்துமாறு சட்டத்துறை அலுவலகம் அந்த விசாரணை அறிக்கையை மறுபடியும் போலீசாரிடமே ஒப்படைத்துள்ளதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. விசாரணையின் போது பல்வேறு ஆதாரங்களை போலீசார் சேகரித்துள்ளதாக அவை தெரிவித்துள்ளன. தம்முடைய வெற்றிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் வீண் சோம்பல் பட்டதில்லை என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார். நேரத்தை வீணடிப்பது தமக்கு பிடிக்காத பழக்கம் என்றும் அதேவேளையில் நாட்டின் ஆட்சி பீடத்தில் இருந்தபோது நேரம் காலம் பார்க்காமல் கடுமையாக உழைத்தது தம்முடைய அபரிமித முன்னேற்றத்திற்கு பெரும் படிக்கல்லாக அமைந்தது என்று துன் மகாதிர் குறிப்பிட்டார்.
இன்று ஜூலை 10ஆம் தேதி தமது 100வது பிறந்த விழாவை மிக எளிமையாக கொண்டாடிய துன் மகாதீர் தம்முடைய வெற்றியின் ரகசியத்தை வெளிப்படுத்திய போது இதனை தெரிவித்தார். தாம் ஒரு மருத்துவர் என்பதால் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் தனி கவனம் செலுத்தி வந்ததை ஒப்புக்கொண்ட துன் மகாதீர் இதற்கு மேலாக ஒவ்வொரு மனிதருக்கும் கட்டொழுங்கு அவசியமாகும் என்றார். கட்டொழுங்கு இருந்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியம், முன்னேற்றம், கட்டுப்பாடு என்ற கடிவாளம் நம்முடன் இருக்கும் என்றார் துன் மகாதீர். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களை கட்டுவதற்கு வழங்கப்பட்ட நிலங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டப்படவில்லை என்றால் அந்த நிலங்களை மாநில அரசாங்கம் திரும்ப எடுத்துக்கொள்ளும் என்று ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது. வழங்கப்பட்ட நிலங்களை சம்பந்தப்பட்ட வழிபாட்டு தலங்களை நிர்வகிக்கின்றவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் பயன்படுத்திக் கொள்ள தவறுவார்களேயானால் அந்த நிலங்கள் தேவைப்படுபவர்களுக்கு வழங்கப்படும் என்று ஸ்லாங்கூர் மாநில ஊராட்சி மற்றும் சுற்றுலா ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ எங் ஸ்வீ லிம் தெரிவித்தார். பௌத்த, கிறிஸ்துவ, இந்து, சீக்கிய மற்றும் தவோயிஸ் சர்வ சமய மன்றத்தின் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களை கட்டுவதற்கு கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 400 நிலங்களை ஸ்லாங்கூர் அரசு அங்கீகரித்துள்ளதாக அவர் கூறினார். PKTTS எனப்படும் பெர்த்துபோஹான் கபங்கித்தான் தீக தங்கான் ஸ்லாங்கூர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் கடந்த ஜூலை 6ஆம் தேதி காலை 8 மணி முதல் ஃபுட்சால் போட்டி SLK ஸ்போர்ட்ஸ் சென்டர் பத்துமூட கோம்பாக்கில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. PKTTS இயக்கத்தின் தலைவரும் PKR கோம்பா தொகுதியின் செயற்குழு உறுப்பினருமான S. மாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஃபுட்சால் போட்டியில் அதிகமான குழுக்கள் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தனர். முதல் பரிசு 3000 ரிங்கெட் மற்றும் பதக்கங்கள், இரண்டாவது பரிசு 2000 ரிங்கெட் மற்றும் பதக்கங்கள், மூன்றாவது பரிசு 1000 ரிங்கெட் மற்றும் பதக்கங்கள், நான்காவது பரிசு 500 ரிங்கெட் மற்றும் பதக்கங்கள் என வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. இந்த ஃபுட்சால் போட்டி எல்லா நிலைகளிலும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு ஆதரவை வழங்கிய ஸ்லாங்கூர் மந்திரி பசாரும் PKR கட்சியின் கோம்பா தொகுதி தலைவருமான டத்தோ ஸ்ரீ அமருடின் ஷாரிக்கு போட்டி ஏற்பாட்டுக்குழு தலைவர் என்ற முறையில் மாறன் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதேவேளையில் நிகழ்விற்கு ஆதரவு தந்து நேரடி வருகை புரிந்த மந்திரி பசா ஸ்லாங்கோ இன்கார்பரேட்டட் தலைவர் துவான் அஸ்ரி, PKR கோம்பா தொகுதி துணைத் தலைவர் துவான் ஃபைசால், PKR கோம்பா தொகுதி உதவித் தலைவர் துவான் தேவின்றன் மற்றும் PKR கோம்பா தொகுதி இளைஞர் பிரிவு தலைவர் ஹாரிஸ் ஆகியோருக்கு மாறன் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்த ஃபுட்சால் விளையாட்டு வெறும் போட்டி மட்டும் அல்ல, விலை மதிப்பற்ற நினைவுகளை உருவாக்கியதுடன் குடும்ப உணர்வை வளர்த்து அனைவரையும் ஒன்றிணைக்கும் விளையாட்டு மீதான அன்பை வெளிப்படுத்தி உள்ளது என்று மாறன் தமதுரையில் புகழாரம் சூட்டினார். மாணவி ஒருவரின் முன்னிலையில் ஆபாச சேட்டை புரிந்ததாக நம்பப்படும் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தவாவ் மரோத்தாய் என்ற பகுதியில் இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த 15 வயது மாணவியிடம் 30 வயது மதிக்கத்தக்க நபர் ஆபாச சேட்டையை புரிந்ததாக கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து அந்த நபர் வளைத்து பிடிக்கப்பட்டதாக தவாவ் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஜஸ்மின் ஹுசேன் தெரிவித்தார். அந்த நபர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். திருக்கைலாய பரம்பரை பேருராதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளாரின் தலைமையில் திருக்கைலை திருத்தல பயணம் வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 13 நாட்களுக்கு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பூவுலக பருக்கைலை என இந்துக்களால் போற்றப்படும் மிக உயர்ந்த சிவத்தலமான கைலை மலைக்கு குரு அருளும் திருவருளும் முன்னிற்க திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் 25ஆம் குருமகா சன்னிதானம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் தலைமையில் திருத்தல பயணத்தில் பங்கு கொள்கின்றவர்களுக்கு அடிகளாரின் ஆன்மீக நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள அற்புத வாய்ப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பயணத்திலே திருமுறை பாராயணம், கூட்டு வழிபாடுகள், சித்தாந்த விளக்கங்கள், சிவானந்த சிவனருள் பயிற்சி, சமய விளக்கங்கள் போன்றவை நடைபெற இருக்கின்றன. கிடைப்பதற்கு அரிதான ஒரு வாய்ப்பு நமது தவத்திரு அடிகளாருடன் திருத்தல பயணம் மேற்கொள்வது. ஆதலால் அன்பர் பெருமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கைலை மலையானின் திருவருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றனர் மை யாத்ரா எம்பயர் டிராவல் அண்ட் டூர்ஸ் குழுவினர். இத்திருக்கைலை பயணத்தில் பங்கு கொள்ள ஆர்வம் கொண்டவர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.